8 தொகுதி கம்மி எங்களுக்கு. எங்க விடுதலை சிறுத்தைகளுக்கே 8 தொகுதி கம்மி எங்களுக்கு. அடுத்த ஆள போறதே எங்க தலைவர் தான். எப்படி அடுத்த ஆண்டு 2031ஆம் ஆண்டு ஆள போறதே எங்க தலைவர் தான். 2030 தொல் திருமாவளவன் முதலமைச்சர் ஆறாரு. நான் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து திமுக இருந்தா எந்த அணியில இருக்காரோ அந்த அணி வந்து வெற்றி ஒண்ணு மக்களுக்கே தெரியும். விடுதலை சிறுத்தை இல்லைன்னா திமுக எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது. அது எல்லாத்துக்கும் தெரியும். திமுக ஜெயிக்க முடியாது. எனக்கு எப்பவுமே கொள்கை தான் எங்களுக்கு முக்கியம். திமுக கூட்டணி இருக்கும். ஆனா எங்களுக்கு கொள்கை வந்து வலுமானப்பட்டது. நிதி வேணாம், எங்களுக்கு நீதி தான் முக்கியம். டிவிகே கட்சி நிறுவனர் விஜய் கூட பேச மாட்டாரு. ஏன் ஒரு டிவில பேச சொல்ல, விஜய் பிரஷரை பேச சொல்ல, பத்திரிகையாளர் வந்து மதிக்கணும். மதிச்சு ஒரு பத்திரிகையாளர் ஒரு 5 நிமிஷம் பேச சொல்லுங்க. ஆனா எங்க வன்மையை கொண்டிக்குதோ அங்கெல்லாம் குரலை விடுற ஒரே தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழ் தோல் திருமணம் மட்டும்தான். வன்முறையை வந்து என்னைக்குமே நாங்கள் தூண்ட மாட்டோம். வன்முறை நடந்தாலும் அந்த வன்முறை வந்து சமாதானப்படுத்த நாங்கள் பக்கம் தரோம். வன்முறை எப்பவும் நாங்கள் தூண்டவே மாட்டோம். அது எங்கள் கட்சிக்கு எங்கள் கொள்கைக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. 8 கொடுத்துருக்காங்க. 8 தொகுதியில் 8 தோல்வியுமே நாங்கள் தோல்வி அடைஞ்சாலும் எங்களுக்கு தோல்வி பெருசு இல்லை. 8 தொகுதி கம்மி எங்களுக்கு. எங்க விடுதலை சிறுத்தைகளுக்கே 8 தொகுதி கம்மி எங்களுக்கு. எங்க தலைவர் நெஞ்ச நிமித்தி தலை உயர்த்தி மீசிய முறுக்கி பானைச்சின்ன சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர்களே நீங்க அதிக தொகுதியில் ஜெயிச்ச ஒரே சின்னம் பானை சின்னம் தனிச்சின்னா இன்னைக்கு அங்கீகாரப்பட்டிருக்கோம். 35 காலம் உழைச்சிருக்கோம். நாங்க யார் கூட்டு போனது? முதலமைச்சர் ஸ்டாலின் யார் கூட்டு போனது? அடுத்த ஆள போறதே எங்க தலைவர் தான். எப்படி அடுத்த ஆண்டு 2031ஆம் ஆண்டு ஆள போறதே எங்க தலைவர் தான். 2030 தொல் திருமாவளவன் முதலமைச்சர் ஆறாரு. நான் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து திமுக இருந்தா எந்த அணியில இருக்காரோ அந்த அணி வந்து வெற்றி ஒண்ணு மக்களுக்கே தெரியும். விடுதலை சிறுத்தை இல்லைன்னா திமுக எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது. அது எல்லாத்துக்கும் தெரியும். திமுக ஜெயிக்க முடியாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து பாத்தீங்கன்னா இப்போ திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இருக்காங்க. வருஷம் கடந்த ஒரு 4-5 தேர்தல்களா பாத்தீங்கன்னா பொதுமக்கள் வெக்கமே இல்லாம 4 சீட்டு வாங்கிட்டு நீங்க கூட்டணி வைக்கிறீங்கன்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அதை வந்து நாங்க வந்து தப்பான கருத்துல எடுத்துக்கல. எனக்கு எப்பவுமே கொள்கை தான் எங்களுக்கு முக்கியம். திமுக கூட்டணி இருக்கோம். ஆனா எங்களுக்கு கொள்கை வந்து வலுமானப்பட்டது. ஏழை மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, சமத்துவத்துக்காக எங்க தலைவர் வந்து மிகவும் 35 காலமா இந்த மக்களுக்காக உழைத்து கொண்டு இருக்கிறார். எங்களுக்கு முதலமைச்சர் பதவிங்கிறது அப்புறப்பட்ட விஷயம். எங்க தலைவர் வந்து ஏழைப்பட்ட மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, இப்போ திருநெல்வேலியில் இடைப்பட்ட போன மாசம் நடந்தது. லாக்கூர் மக்களை அடிச்சு கொண்டு விட்டாங்க. 9 பேர் வந்து முகமூடி கொள்ளுமார்கள். தலைவர் உடனடியாக போய் நிதி வேணாம், எங்களுக்கு நீதி தான் முக்கியம். தலைவர் நேரடியாக போனார். நீங்கள் பேசுகிற ஆது அர்ஜுனன் டிவிகே கட்சியிலேருந்து ஆது அர்ஜுனன் பேசுகிறாரு. ஆனால் நீங்கள் முன்ன பார்த்த முகம் வரணும். நீங்கள் மக்களுக்கு பேச மாட்டேறாங்க. மக்களுக்கு யார் பேசுகிறாங்க? தமிழகத்தில் முதலமைச்சர் பேசுகிறாரா? இல்லை எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரா? இல்லை பாட்டாளி கட்சி ராமதாஸ் பேசுகிறாரா? எந்த கட்சியும் பேச மாட்டாங்க. இப்போ வந்த புதுசாக வந்தால் கூட டிவிகே கட்சி நிறுவனர் விஜய் கூட பேச மாட்டார். ஏன் ஒரு டிவியில் பேச சொல்ல, விஜய் பிரஷரை பேச சொல்ல வருவார். கிரேவங்களை இறங்குவார். ஒரு மேடையை போடுவாங்க. ஊரா மேடை போடுவாங்க மாநாட்டுக்காக. எந்த மாநாட்டில் வந்து டிவியை பிரஷரை பற்றி பேசுகிறாங்க? பத்திரிகையாளர் வந்து மதிக்கணும். மதிச்சு ஒரு பத்திரிகையாளர் ஒரு 5 நிமிஷம் பேச சொல்லுங்க. 5 நிமிஷம் பேச சொல்லுங்க. அந்த விடுதலை கட்சி நான் கட்சியிலேருந்து நீக்கிக்கிறேன். பத்திரிகையாளர் முதல்ல மதிக்கணும். போலீஸ்காரரை எப்படி மதிக்கிறோமோ அதே மாதிரி பத்திரிகையாளர் மிக நண்பர்கள். நம்ம அவங்கள தப்பாக சொல்லக்கூடாது. அவங்கள முதல்ல மதித்து நீங்கள் பேட்டி எடுக்கிறீங்களா, நான் பேட்டி முதல்ல கொடுக்கணும். கொடுத்துட்டு அப்புறம் ஒரு கட்சி மீட்டிங் அட்டன் பண்ணுறேன். இன்னும் 5 நிமிஷம் லேட்டாக போக போகிறேன். என்ன ஆக போகுது? கட்சி தொடர்ந்து என்ன வேணாம் சொல்கிறவங்களா? முதல்ல மிக தெளிவாக அரசியல் இன்னமும் கொள்கையோட கடமாடுற ஒரே தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் தோல் திருமாவளவன் மட்டும்தான். நான் கேட்கட்டுங்களா? சொல்லுங்கண்ணா. ரீசெண்டா குடிநீர் தொட்டியில மலத்தை கழித்தாங்க. எந்த ஆட்சியில கழிச்சாங்க? எந்த ஆட்சியில் கழிச்சாங்க சொல்லுங்கண்ணா. திமுக ஆட்சியில் தானே வந்து பாத்ரூம் போனாங்க. ஆனால் திமுக அது வந்து எனக்கு கூட்டி தானே நாங்கள் பொறுப்பாக முடியும். நாங்கள் எங்கள் தலைவர் வந்து முதலமைச்சர் கிடையாது. எங்கள் தலைவர் வந்து எல்லாத்துக்குமே குரல் கொடுப்பாரு. போராளிய மக்கள், எளிய மக்கள், மன்னியராக இருக்கட்டும், இப்போ எம்பிசியாக இருக்கட்டும், நாடாராக இருக்கட்டும், முதலாக இருக்கட்டும், தேவராக இருக்கட்டும், முக்கோளத்து தேவராக இருக்கட்டும், யாராலும் இருக்கட்டும். ஆனால் எங்கெங்கே வன்மையை கொண்டிக்குதோ அங்கெங்கெல்லாம் குரலை விடுற ஒரே தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழ் தோல் திருமாவளவன் மட்டும்தான். ஏன் வன்முறையை தானே கையாளுறாரு திருமாவளவன்? வன்முறை எங்களை போயிட்டு மிரட்டி காசு வாங்குறது எப்படி? யாருன்னா சொன்னா? ஒரு வீடியோ காமிங்க. ஆடியோ நிறைய வருது. காமிங்கண்ணா. காட்டுறேன். காட்டுங்க. வன்முறையை வந்து என்றைக்குமே நாங்கள் தூண்ட மாட்டோம். வன்முறை நடந்தாலும் அந்த வன்முறை வந்து சமாதானப்படுத்த நாங்கள் பக்கம் தரோம். வன்முறை எப்பவும் நாங்கள் தூண்டவே மாட்டோம். அது எங்கள் கட்சிக்கு எங்கள் கொள்கைக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. நாங்கள் ஒரே கொள்கை சமத்துவம் மட்டும்தான். சமத்துவம் மட்டும் தான் எங்கள் கொள்கையில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். இந்த கூட்டணி இல்லை, எத்தனை வருஷம் நாங்கள் முதல்ல இந்த டெபாசிட் நிற்கணும்னா 8 தொகுதி கொடுத்துருக்காங்களே தலைவருக்கு. 8 கொடுத்துருக்காங்க. 8 தொகுதியில் 8 தோல்வியுமே நாங்கள் தோல்வி அடைஞ்சாலும் எங்களுக்கு தோல்வி பெருசு இல்லை. கோட்பாடு தான் முக்கியம், சமத்துவம் தான் முக்கியம். அந்த உறுதியாக இருக்கோம். நாங்கள் 8 தொகுதி வெற்றி பெறுவோம். 8 தொகுதி கம்மி எங்களுக்கு. எங்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கே 8 தொகுதி கம்மி எங்களுக்கு. ஒரு இளைஞரும் திமுக உறுப்பினர் கூட எங்களுக்கு 8 தொகுதி ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. ஆனால் அது கட்சி முடிவு பண்ணோம். எங்கள் தலைவர் முடிவு பண்ணும். எங்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் நாங்கள் கேட்போம். ஆமாம். உங்க தலைவர் அண்ணன் திருமாவளவன் வந்தாருன்னா ஒட்டுமொத்த மீடியா எத்தனை மீடியா 1000 மீடியா வந்தாலும் தில்ல நின்னு மீசை முறிக்கிட்டு பதில் சொல்லுங்க. ஆமாண்ணா, நாங்கள் பயப்பந்து ஒழுந்த மாட்டோண்ணா.
நாங்கள் பயந்து ஓட மாட்டோம். எத்தனை 100 சேனல் வந்தாலும் 100 சேனலுக்கு. ஆனால் இப்போ இந்த பிரஸ் டிவியா, ஜி தமிழா, டிஎம்கேவா, வெளிச்ச டிவியா, எந்த டிவி வந்தாலும் நாங்கள் நிதானமாக நின்று பொறுமையாக எங்கள் தலைவர் நெஞ்ச நிமித்தி தலை உயர்த்தி மீசியை முறுக்கி இதை மிக அற்புதமாக தூய தமிழ்ல பேட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. பேட்டி கொடுக்க திறனை இல்லாத விஜய் வந்து தனி கட்சி அமைச்சு 234 தொகுதியிலும் போட்டியிடறான்னு சவடால் சரிண்ணா 234 உங்க தலைவரால எதுக்கு நான் வந்து தனியா நிக்கிறேன்னு இதுவரைக்கும் சொல்ல முடியல. எங்களோட கொள்கை, எங்களோட உயரம், எங்களோட திறமை எங்களுக்கு தெரியும். மக்களால் முடிவு பண்ணாதான் வந்து 6 தொகுதி மட்டும்தான். எப்படி உங்க லெவல் வந்து 6 தொகுதியில மக்கள் முடிவு பண்ணா 2031 வரும் காலத்துல எங்க தலைவர் பேட்டி கொடுத்துருக்காரு. நான் பேட்டி கொடுக்கல. வந்து நேத்து அரசியலுக்கு வந்தவர். ஆமா நேத்து வந்து ஒரு காளாங்குஞ்சி நேத்து மலையில நேத்து மழை நினைச்சா இருங்க. அவர் கூட நான் வந்து 234 தொகுதியில நிக்கிறேன் அப்படின்றாரு. இப்ப கூட்டணிக்கு போனா கூட 80 தொகுதி 1-2 80 தொகுதி வரைக்கும் தேர்தலை சந்திக்காத விஜய்க்கு 80 தொகுதி கொடுக்குறாங்க. ஆனா உங்க தலைவர் 35 வருஷமா மக்களுக்கு பணியாற்றுறாரு, எங்க சமூக மக்களுக்கு உழைக்கிறாரு, அனைத்து மக்களையும் சமமா பாக்குறாரு சொல்லக்கூடிய உங்க தலைவருக்கு 8 தொகுதிக்கு மேல தரல. அதுவே 2 மாசம் போராட்டம். இது அசிங்கம் இல்லையா? வெட்கம் இல்லையா? எதுக்கு நாங்க ஐசியம் எடுக்கிறோம்? 8 தொகுதி ஐசியம் 8 தொகுதி எதுக்கு நாங்க ஐசியம்? எங்க தலைவர் முடிவு பண்ணா 8ங்களா 8 ஏன் நீங்க கொடுத்தீங்க? எங்க கூட்டணி வந்து பலிமான எங்களுக்கு வந்து உறுப்பினர் கடை அதிகமா இருக்கு, வாக்காளர் அதிகமா இருக்காங்க. எங்க தொகுதியில நீங்க அந்த தொகுதி சொல்லி நாங்க வந்து ஜெயிப்போம். எங்க போன ஆண்டு வந்து நாங்க தனித்தொகுதியில் நிற்க ஒரு சூரியன் விழுப்புரம் தொகுதி மட்டும்தான் உதயசூரன் நின்றுது. சிதம்பரத்தில் நாடகமன்ற தொகுதி எந்த தொகுதி நின்றுச்சு? பானைச்சின்னத்தில் நின்றுச்சு. பானைச்சின்ன அடிச்சு தூர் 1 லட்சம் வாக்களிச்சு 1.5 லட்சம் வாக்களிச்சு ஏந்து பண்ணி தொகுதிச்சு. பானைச்சின்ன சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர்களே நீங்க அதிக தொகுதியில் ஜெயிச்ச ஒரே சின்னம் பானைச்சின்னம் தனிச்சின்னா இன்னைக்கு அங்கீகாரப்பட்டிருக்கோம். 35 காலம் உழைச்சிருக்கோம். நாங்க 35 காலகட்டமாக உழைச்சிருக்கோம். அங்கீகாரப்பட்டு தேர்தல் அலிசன் நியமனம் நியமப்பட்டு பானை சின்னம் விடுதலை உறுதிப்பட்டது. சரி, போன எலெக்ஷன்ல அன்புமணி ராமதாஸ் பானை உடைக்கப்படும் சொன்னாரு. அந்த பானை எந்த இதுல குடிச்சாரு போல அந்த பானை தான் உடைக்கப்பட்டது. அந்த பானை ஜெயிச்சிருக்கு. இன்னைக்கு அந்த பானையில தண்ணி குடிச்சாரு. எந்த கல்வியில அம்பேத்கருக்கு குடிநீர் குடிக்கிறது பானையில் அனுமதிக்கப்பட்டதோ அதே பானை நீ ஜெயிச்சு அங்கீகாரம் பட்டிருக்கோம். பாமக பிஜேபி எங்களுக்கு வந்து எங்களுக்கு கொள்கை தாங்க முக்கியம். எந்த கட்சியிலும் வரும் நாங்க சமமா இருப்போம். எந்த கொள்கை நீங்க பாத்தீங்க வீடியோ காமிங்க. எல்லாமே இருக்குங்க. எங்க கொள்கை வந்து எப்பயுமே வந்து சமத்துவ கொள்கை, கோட்பாடு ஒரு கொள்கை. நீங்க ஜாதி ஒழிப்போம் ஜாதி ஒழிப்போம் கட்சி ஆரம்பிச்சு சொல்றீங்கல்ல, ஜாதி எங்க ஒழிஞ்சது? யார் ஒழிச்சிருக்கா? ஒழிக்கிறதுக்கா யார் போராடி இருக்கா? ஒழிக்கிறதா நாங்க போராடுறோம். யாரு வந்து ஒழிக்கிறது வந்து தடுக்கிறது யாரு? நாங்க குடிச்சு கொடுத்துறோமா இல்ல கல் எறிஞ்சோமா? திருப்பி கேக்குறேன், தம்பி கேட்டுக்கலாம் கேக்குறேன். தண்ணீர் தொட்டியில் மலம் கலந்தது. இதை வந்து அதை கண்டுபிடிக்க முன்னாடி வரைக்கும் பயங்கரமா பேசிட்டு இருந்தாங்க. இந்த ஜாதிக்காரன் கலந்துருப்பா அந்த ஜாதிக்காரன். சரி, நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேக்குறேன். சமூகத்தை சேர்ந்த கவில் கொடுக்கலைக்கு ஏன் வந்து விஜய் நேரடியாக டிவி தலைவர் விஜய் வந்து ஏன் வரல? திருமாவளவன் வந்து அவங்க அப்பாட்ட பேட்டி கொடுத்தாரு. கவின் வந்து இறந்துட்டாப்புல. 4 ஆண்டு தலைவர் பாராளுமன்றம் ஒழிக்கணும். யாரு சொன்னது? யாரு ஒழிச்சுதே? முதலமைச்சர் ஸ்டாலின் யாரு கூட்டு போனா? எந்த கட்சி கூட்டு போனா? என் தலைவர் தோல் திருமாவளவன் கூட்டு போனாரு. நேரடியா முதலமைச்சர் எங்க இருக்க தலைமைச் செயலகம் நேர்ல கூட்டு போயிட்டு கவின் அவங்க அப்பாவை வந்து கவின் அப்பா வந்து யாரு? யாரு கவின் அப்பா யாரு? யாரு அவரு? எந்த சமூகத்தை சார்ந்தவர்? நான் சொல்றேன். அவர் தேவராவோட முக்கோளர் கூட எம்பி படையாச்சுறான். எந்த சமுதாயமா இருந்தா யார் கூட்டு போனது? யார் கூட்டு போனது? முதலமைச்சர் ஸ்டாலின் யார் கூட்டு போனது? யார் கூட்டு போனா? அதே சமூகமா இருந்திருந்தா நீதி கிடைச்சிருக்காது. எந்த சமூகமா இருக்கட்டுங்க, எந்த சமூகமா இருந்தாலும் நீ தண்ணீர் வரல கரண்ட் வரல. உங்க தலைவர் கட்சி நடத்துறாரு, நல்ல திறமையான தலைவர், பவர்ஃபுல்லான தலைவர், ரொம்ப தைரியமான தலைவர். அடுத்த ஆள போறதே எங்க தலைவர் தான். அடுத்த ஆண்டு 2031 ஆண்டு ஆட போறதே எங்க தலைவர் தான். மக்களால் தெரிந்து போட்ட தலைவர் தான் எங்க தலைவருக்கு. நாங்க முடிவெடுக்கிறது இல்ல. நான் ரசிகரா இருக்கலாம். ஆனா வந்து நான் ஒரு ரசிகரை ஆசைப்பட்டா நேரம் வராது. மக்கள் தேர்ந்தெடுக்கணும். எங்க தலைவர் ஏற்கனவே பேட்டி கொடுத்துறேன். ஏங்க நீங்க சொல்றீங்க 2034 தோல் திருமாவளவன் முதலமைச்சர் வர்றாரு, நான் ரெடி, நீங்க ரெடியா அப்படின்னு சொல்லி எங்க தலைவரே ஏற்கனவே பேட்டி கொடுத்துருக்காரு. மக்கள் முடிவு பண்ணிட்டுங்க. எங்க இல்லாம ஸ்டாலின் நினைச்சாருன்னா ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுவாரு. அது எப்படி ஒண்ணுமே ஆக்கிடுவாரு? பார்க்கலாம். வரும் தேர்தல்ல பார்க்கலாம். அதுவும் சந்திப்போம். எங்க தலைவர் இன்னும் சொல்ல நான் பேட்டி கொடுக்கலாம். நான் ஒரு ரசிகரா இருந்து நான் பேட்டி கொடுத்துருப்பேன். ஆனா நான் ஒரு ரசிகன், நான் விசியோட ஒரு தொண்டன், கடைகோடி தொண்டன். நான் என் ஆவேசத்துக்கு நான் பேட்டி கொடுத்துருப்பேன். ஆனா எங்க தலைவர் சொன்னா எப்பா நீ ஏப்பா இந்த பேட்டி கொடுத்தா தப்புன்னா நான் ஒன்று போயிட்டே இருப்பேன். எங்க தலைவர் சொல்றதை பற்றி தான் நாங்க அடுத்த கட்டிலே இடுவோம். உங்களாலதான் ஸ்டாலின் முதல்வர் ஆகிறாருன்னு சொல்ல வரீங்க? உங்களோட சப்போர்ட் எங்களால முதல்வர்னு சொல்ல, எங்களுக்கு எங்களோட உரிமை அதிகமா இருக்கு திமுகவுல. எங்களுக்கு நீ காங்கிரஸ் 28 தொகுதி கொடுத்துருக்கீங்க, எங்களை 8 தொகுதி கொடுத்துருக்கீங்க. விசிகாவோட ஆதரவு இல்லாம எனக்கு எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது. சரியா? அப்புறம் ஏன் 6 தொகுதி கொடுக்குறாங்க? 8 தொகுதி கொடுத்துருக்கானே. போன ஆண்டு வந்து 6 தொகுதி கொடுத்தாங்க. 6ல வந்து 2 தோல்வி, 4 வெற்றி. 4 வந்து சட்டமன்ற உறுப்பினர், 2 பாராளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர்.
அதுக்கப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? இல்ல அது 6 தொகுதி எப்படி வாங்கி 8 தொகுதி நீங்க எப்படி வாங்குறீங்கன்னு கேட்கும்போது உங்களுக்கு செல்வாக்கு இருக்கு, நீங்க எல்லாம் ஆட்சி அமைக்க முடியாதுன்றது எனக்கே தெரியாது. உங்களுக்கு மக்களாலே தெரியும், மக்களுக்கே புரியும். உங்களுக்கு தெரியல. நீங்க வந்து ஒரு நிரூபணர், நீங்க ஒரு டிவியோட ஒரு நிரூபணர். நீங்க 1000 பேசலாம், நீங்க மக்களுக்கே தெரியும். மக்களுக்கு தெரியும், மற்ற கட்சிக்காரங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். டிவிக்கு விடுதலை சிறுத்தை கட்சி வந்து திமுக இருந்தா எந்த அணியில் இருக்காரோ அந்த அணி வந்து வெற்றி ஒண்ணு மக்களுக்கே தெரியும். மக்கள் நல கூட்டணி ஏன் தோத்து போச்சு? மக்களணி கூட்டணி வந்து அது ஒரு காலகட்டத்தில் தோத்து போச்சுங்க. அது ஒரு காலகட்டத்தில் அந்த கோளாறு அந்த மக்களணி கூட்டணி தோந்து போச்சு சொல்றீங்க. அந்த கூட்டணி உடைச்சு வேற கூட்டணி வந்தோம். அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தை ஜெயிக்கலையா? விடுதலை சிறுத்தை ஜெயிக்கலையா? விடுதலை சிறுத்தை கட்சி அதுக்கு மக்களணி கூட்டணி அப்புறம் மக்களணி கூட்டணி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தை கட்சி நின்னு ஜெயிச்சுதா ஜெயிக்கலையா? நீங்க தானே இப்ப சொன்னீங்க கூட்டணி நினைச்சு உங்களுக்கு கிடைச்ச ஓட்டு திமுக ஓட்டுன்னு சொல்றாங்க. எங்க நாங்க தானே திமுக ஓட்டு போட்டோம். திமுக எப்படி எங்க ஓட்டு போட்டோம்? நாங்க தானே திமுக ஓட்டு போட்டோம். திமுக ஓட்டுன்னு சொல்றாங்க. நாங்க தாங்க திமுக ஓட்டு போட்டோம். திமுக ஓட்டு பண்ணி எந்த குரூப்ல எந்த தொகுதியில் நீங்க காமிக்கிறீங்க? அப்ப நீங்க எப்படி காமிக்க? நீங்க எல்லாம் திமுக ஜெயிக்காதா? திமுக ஒரு தொடரணியில ஓட்டு விழுது. சொல்ல மாட்டார் பயம். முக்கிய விஷயமே விடுதலை சிறுத்தை இல்லைன்னா திமுக எந்த வேலையும் ஜெயிக்க முடியாது. அது எல்லாத்துக்கும் தெரியும். விடுதலை சிறுத்தைலனா திமுக ஜெயிக்க முடியாது. அப்புறம் ஏன் 6 தொகுதி வாங்குறீங்க? 8 தொகுதி வாங்கிருக்கோம். 6 தொகுதிங்கிறீங்க. 8 தொகுதி வாங்கியிருக்கோம். மற்ற கட்சி வந்து ஊத்துறேன். தேமுக இப்ப கலைஞருக்கும் விஜயகாந்துக்கும் ஆவே ஆகாது. எப்படியே 12 தொகுதி கலைஞர் 12 தொகுதி தான் இல்லைங்க. தொகுதி ஒரு எம்பி 6 சீட்டு ஒரு ராஜ்யசபா. 7 சீட்ல மொத்தம் 6 இது ஒரு ராஜ்யசபா. அதுல வந்து சுதேஷ்ங்கிறவரை நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி தேர்வு எடுத்து பட்டாச்சு.